ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து போட்டியிருந்தால் கொழும்பு நகரம் இன்று எங்களுடைய ஆட்சியின் கீழே எங்களுடைய கைகளில் வந்திருக்கும். இப்படி ஒரு சிக்கலும் வந்திருக்காது. ஆக குறைந்தது உங்களுடைய வேட்பாளர் போட்டியிட்டு மேயர் வேட்பாளர் போட்டியிட்டு வட்டாரத்தில் கூட அவர் வெற்றி பெறவில்லை. வட்டாரம் கூட வெற்றி பெறவில்லை. கொழும்பிலே உங்களுடைய மக்கள் பலம் இல்ல. நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலோட நான் தான் சொன்னேன், நாங்க ஜனாதிபதி தேர்தலில் கொழும்பு நகரத்தை நாங்கள் வெற்றி பெற செஞ்சோம். ஜனாதிபதி தேர்தலில் பெரிய ஒரு கெப்பன் அவங்களுக்கும் எங்களுக்கும் எதிராக நான் நினைக்கிறேன் 40-45,000 கூடுதலான வாக்காளர் நாங்கள் வெற்றி பெற செய்தது ஜனாதிபதி தேர்தல். அதுவும் ஐக்கிய தேசிய கட்சியுடைய வாக்கும் நாங்கள் சேர்ந்திருந்தோம்னா 1 லட்சத்துக்கு மேலே நாங்கள் அதிக வாக்குகளால் கொழும்பு நகரத்தை நாங்கள் வெற்றி ஜனாதிபதி தேர்தலில். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கொழும்பு நகரத்தை கூடிய 5 ஆசனங்களும் நாங்கள் தோல்வி அடைந்தோம். அப்படி அந்த தேர்தலுடைய பிரதிபலத்தோடு நாங்கள் இப்போது பார்க்க போகல உண்மையாக எங்களுக்கு 47 வட்டாரத்தில் நாங்கள் 14 வட்டாரம் எங்களுக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போ என்னுடைய மத்திய கொழும்பு கூட இந்த தேர்தலில் 1800 வாக்குகளால் ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் வெற்றி பெற செய்தோம். உண்மையான நான் அந்த மத்திய கொழும்பு மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வது 1800 வாக்குகளால் நாங்கள் வெற்றி பெற செய்தோம். எனவே நான் உங்களுக்கு சொல்ல வாரது, இப்போ ஐக்கிய தேசிய கட்சி எடுத்த வாக்குகளும் நாங்கள் எடுத்த வாக்குகளும் நாங்கள் ஒன்று சேர்த்து இருந்தால் உண்மையாக கொழும்பு நகரத்தை நாங்கள் மீண்டும் கைப்பற்றி முடிஞ்சு. எனவே எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு முன்னால் அந்த 2 கட்சியும் இணைய சொல்கிற பல பேச்சுவார்த்தைகள் அந்த சேர்ந்து வேலை செய்வோம் என்று பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் அந்த தேர்தல் சீக்கிரமாக வந்ததுனால அந்த பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு காலம் போதாமல் போனது. உண்மையாக நாங்கள் இந்த கொழும்பு நகரத்தில் உள்ள நீங்கள் அந்த பிரதிபலத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து போட்டியிருந்தால் கொழும்பு நகரம் இன்று எங்களுடைய ஆட்சியின் கீழே எங்களுடைய கைகளில் வந்திருக்கும். இப்படி ஒரு சிக்கலும் வந்திருக்காது. உங்களுடைய மேயர் வேட்பாளர் போட்டியிட்ட வட்டாரம் உண்மையாக அவர் தோல்வியை அடைந்ததை பற்றி உண்மையாக நான் சொல்ல வேண்டும் என்னென்றால் அவர் உண்மையாக அவர்களே தான் தெரிவு செய்து அந்த வட்டாரம் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு தென் பொரல்லேன்னு தக்குணு பொரல்லே என்று சொல்லக்கூடிய வட்டாரம். உண்மையாக அந்த பாரம்பரிகமாக அவர்களுடைய அரசியல் மிக சக்தி வந்தக்கூடிய ஒரு பிரதேசத்தில் தான் எங்களுடைய மேயர் கேண்டிடேட் டாக்டர் அனிஃபா அவர்கள் போட்டி போட்டது. இனி அவர் அரசியலுக்கு ஒரு புதுசாக இருந்தார். என்னென்னா அவர் மக்களோட ஃபீல்டுக்கு வந்து அரசியல் செய்து இருக்கல. கடந்த பல வருட காலமாக அவர் இருந்தது கட்சி உள்ளுக்கே தான் பல வேலை திட்டங்கள் பாரம் எடுத்து செய்தது அல்லாமல் அந்த ஃபீல்டில் வந்து அரசியல் செய்ய இல்லாத ஒரு காரணம் இருந்தது. எனவே இனி அவர் அந்த வட்டாரத்தில் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணங்கள் இனி என்னால் இப்போது சொல்ல முடியாது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் சொன்னது போல சிரிப்புள்ளே ஒன்றால் அங்கே போட்டியிட்டது. கொழும்பு மாநகர சபையிலே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையின் கீழ் ஆட்சி அமைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் என்னுடைய நம்பிக்கை. இப்போ ரோய்ஸ் ஹனீஃபா அவர்கள் வட்டாரத்திலே தோல்வியடைந்தமையினால் அவர் மீண்டும் பட்டியல் மூலம் வருவாரா அல்லது நீங்கள் அது கட்சி அது சம்பந்தமாக நான் வரக்கூடிய ஒரு 2 நாளில் அதை பற்றி ஒரு முடிவை எடுப்பார்கள். யாரோடு நீங்கள் கொழும்பு மாநகர சபை இணைய போகின்றீர்கள்? யாரோடையும் இணைய போகிறதும் இல்லை, அப்படி இணையறதுக்கு அவசியம் ஒன்றும் இல்லை. நான் தான் உங்களுக்கு சொன்னது கொழும்பு மாநகர சபையே மேயர் பதவியை தெரிவு செய்கிறதுக்கு ஒரு தேர்தல் நடக்கும். இனி அந்த தேர்தல் அரசாங்கம் சார்பாக ஒருவரை நிறுத்துவார்கள், நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக ஒருவரை நிறுத்துவோம். இன்னும் யாருன்னு 117 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இனி அந்த 117 உறுப்பினர்களில் யாரு கூடுதலாக வாக்குகள் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் மேயர் ஆகுறது. உங்கள் கட்சியிலிருந்து யாரை முன்னிறுத்த போகின்றீர்கள்? நாங்கள் அதே இன்னும் 2 நாளில் நாங்கள் அறிவிப்போம்.